தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளைய தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விளக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளைய தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விளக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறார். அதையே திருப்பி பேசி நேரத்துக்கு வேண்டிக் நாங்க மறுக்கல கொஞ்சம் உட்காருங்க முதலமைச்சர். விவசாயிகள் பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக அதிமுக மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் அமளியிலும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்ட நிலையில் அதற்கு பதிலளித்து பேசும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இபிஎஸ் எழுப்பிய பிரச்சினை குறித்து தொடர்புடைய அமைச்சர் நாளை பதிலளிப்பார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். இன்றைய தினம் நடப்பாண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் நடைபெற்று வருகிறது. அதில் அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தங்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்து கடும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேசுவதற்கு தங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்று அவர் பேசியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி பிரச்சினை எழுப்பிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். இபிஎஸ் எழுப்பிய பிரச்சினை குறித்து தொடர்புடைய அமைச்சர் நாளை பதிலளிப்பார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலை ஏற்க மறுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதிமுக அமளியால் கூச்சல் குழப்பத்தோடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து வருகிறது. இபிஎஸ் எழுப்பிய பிரச்சினை குறித்து தொடர்புடைய அமைச்சர் நாளை பதிலளிப்பார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள். வணக்கம். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் துவங்கிய நிலையில் அது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சபாநாயகரை நோக்கி அனுமதி கேட்டார். குறிப்பாக இன்று காலை சட்டப்பேரவை துவங்கியதிலிருந்து 10க்கும் மேற்பட்டோர் கேள்வி பதில் நேரத்தில் கேள்வி கேட்டார்கள். அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் கூறினார்கள். இந்நிலையில் கேள்வி நேரம் முடிந்த பிறகு கேள்வியில்லா நேரம் கொண்டு வந்துபட்டு அந்த கேள்வியில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அதிமுகவினர் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் சபாநாயகர் அவர்கள் ஏற்கனவே இதே பொருள் குறித்து 15 பேர் அனுமதி கேட்டு மனு கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் 2 நிமிடம் என்று அனுமதி அளிக்க முடியாது. எனவே இது குறித்து நாளை பேசிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 10:45 மணிக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அவர்கள் இது தொடர்பாக அனுமதி கேட்டிருந்தார். எனவே உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க முடியாது. முன்கூட்டியே, அதாவது காலை 9 மணிக்கே நீங்கள் அலுவலகத்தில் இது தொடர்பாக அனுமதி கேட்டு நீங்கள் மனு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது, அதாவது 10:45 மணிக்கு தான் வேலுமணி அவர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அவர்கள் பொருள் குறித்து பேசுவ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச இருக்கிறார் என்று அனுமதி கேட்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்து உடனடியாக அனுமதிக்க முடியாது என்று சபாநாயகர் அவர்கள் கூறிய நிலையில் அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். ஏன் எங்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது? நாங்கள் முக்கியமான ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி பேச இருக்கிறோம். குறிப்பாக
விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி பேச இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது, இதைவிட என்ன முக்கியமான பிரச்சனை பத்தி சட்டப்பேரவையில் பேச இருக்கிறோம். குறிப்பாக இது ஒரு முக்கியமான விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருக்கிறது என அது தொடர்பாகவும், மேலும் அதாவது ஆளுநர் தொடர்பாகவும் நேற்றைய தினம் ஆளுநர் வெள்ளடைப்பு தொடர்பாக நேற்று முதல் தினம் ஆளுநர் வெள்ளடைப்பு நடந்தது குறித்தும் பேச அதிமுகவினர் முயற்சித்தார்கள். எனவே இந்த இரண்டு முக்கியமான பிரச்சனைகள் குறித்து பேச எங்களுக்கு ஏன் அனுமதி அளிக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மேற்கோள் காட்டி அதிமுகவுடைய உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்களை சபாநாயகர் சமாதானம் செய்யும் நோக்கில் அனைவரும் அமைதியாக காத்திருங்கள், அவையை சிறப்பாக நடத்த அனைவரும் ஒத்துழையுங்கள் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். மேலும் தொடர்ச்சியாக கேள்வி முனைந்த நிலையில் நேரமில்லா நேரத்தில் எங்களை பேச அனுமதிக்கிறது எந்த விதத்தில் தவறு, ஏன் அங்குதான் நேரம் இருக்கிறதே, உடனடியாக பேச அனுமதிக்க வேண்டும் என்றும் அதிமுகவினர் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவருக்கு பேச ஏன் அனுமதி ஏன் மறுக்கப்படுகிறது, எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதற்காக தயாராக இருக்கிறார், ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்தும் பொருள் குறித்தும் விவாதிப்பதற்கு ஏன் சபாநாயகரிடம் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்கூட்டியே அனுமதி கேட்டால் மற்றும் போதாதா என்று அதிமுகவினர் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்புகிறார்கள். மேலும் எத்தகைய பொருள் குறித்து பேசுவது என்பதை விட மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி நாம் தொடர்ச்சியாக இந்த மன்றத்தில் முன்முடிக்க வேண்டும். எனவே உடனடியாக இந்த விவாதத்தை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுகவினர் தொடர்ச்சியாக சபாநாயகரை நோக்கி கேள்விகளை கேட்டு வந்தார்கள்.